இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம். எல்லாருமே வீட்டில் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் சும்மா வேறு லெவலான ஒரு அன்பாக்சிங் என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோவோட Y30 மொபைல் தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். வேறு லெவலில் இருக்க போது அன்பாக்சிங். அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் என்ன தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மொபைல் வாங்கலாமா இல்லை வேணாமா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இனிமேட்டு நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய அன்பாக்சிங் எல்லாம் வரப்போ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம விவோவோட Y30 மொபைலை ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணுவோம். அப்புறம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதோட அன்பாக்சிங்கை பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா விவோ Y30யோட பாக்ஸை ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். விவோ Y30 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஒய்யை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக அப்படி போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியேஷனில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் விவோ Y30 IPL ஸ்பான்சர்னு எழுதியிருக்காங்க. அடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா விவோ Y30யோட முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் பின்னாடி போட்டிருக்காங்க. IVU டிஸ்பிளே தந்திருக்காங்க. கார்னரில் இருக்கும் சின்னதாக ஒரு பஞ்சோல் மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் குவாட் கேமரா தந்திருக்காங்க. குவாட் ரியர் கேமரா தந்திருக்காங்க. அடுத்து 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த விவோ Y30ல ரொம்பவே பெருசாக தந்திருக்குது. ஓகே, வேறு என்னென்ன இந்த பாக்ஸில் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்துடலாம். மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க மேலே. அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே வேறு எதுவுமே எழுதலை. அடுத்து பார்த்தீங்கன்னா விவோ Y30 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது முன்னாடியே பார்த்துச்சு. இப்போ மொபைலை வந்து இப்போ பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே என்ன தந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா விவோவோட ஒரு கார்டு மாதிரி தந்திருப்பாங்க. எல்லா அன்பாக்சிங்லேயும் நம்ம விவோட அன்பாக்சிங் Y சீரிஸில் போட்ட எல்லா அன்பாக்ஸ்லேயும் இந்த கார்டு இருந்துச்சு. அந்த கார்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம் எஜெக்ட் டூல், குவிக் கைட், ஸ்டார்ட் எல்லாம் தந்திருக்காங்க. அடுத்து இதுக்குள்ளே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா கேஸ் தந்திருக்காங்க. ஓரளவு குவாலிட்டியான கேஸ் தான் தந்திருக்காங்க. இது எல்லா விவோ Y சீரிஸ்லேயும் கேஸ் தந்துருவாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் தந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விவோவோட Y30யோட மொபைல் தந்திருக்காங்க. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கேமரா தந்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்டிங் சென்சாரும் பார்த்தீங்கன்னா பின்னாடி தந்திருக்காங்க. கீழே சைடில் பார்த்தீங்கன்னா விவோ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. சும்மா டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குது. கையில் வச்சுருக்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லுக்காக தந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டேஸ்லர் ப்ளூ அப்படின்னு சொல்கிற ஒரு கலரில் தான் இப்போ இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன், பவர் ஆன் பட்டனும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தந்திருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா USB போர்ட் தந்திருக்காங்க. ஸ்பீக்கர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே தான் தந்திருக்காங்க. அடுத்து இதுக்குள்ளார என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜர் அடாப்டர் ஒன்று தந்திருக்காங்க. விவோ அடாப்டர் தான் இது. எல்லா அடாப்டர் தர மாதிரி எல்லா சீரிஸ் Y சீரிஸில் வர எல்லா அடாப்டர் மாதிரி தான் இதுவும். அடுத்து பார்த்தீங்கன்னா C டைப் போட்டு தந்திருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான். இப்போ நம்ம மொபைலை வந்து பவர் ஆன் பண்ணி என்னென்ன தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடி சின்னதாக ஒரு பஞ்சோல் சைடில் தந்திருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம இதோட செட்டிங்ஸ் என்னென்ன தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து இதை பார்த்துடலாம். செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா கிளியராக தெரியுது பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா. செல்ஃபி கேமரா பற்றி கடைசியாக நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவு சேமாக இருக்குது. விவோ Y20ல் என்னென்ன செட்டிங்ஸ் தந்திருக்காங்களோ அதே செட்டிங்ஸ் தான் இதுலேயும் தந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனோட செட்டிங்ஸில் என்னென்ன இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்துடலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இப்போ அபவுட் ஃபோனுக்குள்ளே நான் போய்க்கிறேன். போனோடனே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 தந்திருக்காங்க. ஃபன் டச் OS பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப்டேட்டு. இப்போதைக்கு இருக்க ரீசெண்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டு 10 தான். அந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் தந்திருக்காங்க. அதனால் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். அடுத்தது இதில் என்ன தந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் தந்திருக்காங்க. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை, 128GB தந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட செட்டிங்ஸ் கிட்டத்தட்ட எல்லாமே சேமாக இருக்குது. விவோட Y19 Y20 மாதிரி. விவோட Y19ஓட அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது வந்து மேலே ஐகார்டில் தரேன். அதில் இருக்க சேம் செட்டிங் தான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா டைனமிக் எஃபெக்ட்ஸ் தந்திருந்தாங்க. அதே டைனமிக் எஃபெக்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் தந்திருக்காங்க. ஃபேஷியல் ரெக்கக்னிஷனுக்கு உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இது தான் இதுலேயும் தந்திருக்காங்க. கிட்டத்தட்ட Y சீரிஸில் வர இப்போ வந்து Y20 Y30 எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவு சேமாகவே தந்திருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டிஸ்பிளேயில் கேம் விளாண்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நிறையா பேர் கேட்பீங்க. கேம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு விவோவோட கேம் ஸ்பேஸ் தான் தந்திருக்காங்க. விவோ Y20 Y15 எல்லாத்துலேயும் வர சேம் கேம் ஸ்பேஸ் தான் இதுலேயும் தந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது இதோட கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவு சேமாக இருக்குது. அப்படியே விவோ Y20ல் இருக்க அதே கேமரா செட்டிங்ஸ் தான் இதுலேயும் தந்திருக்காங்க. பேனோ மோட் இருக்குது, போர்ட்ரேட் மோட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பியூட்டி மோடு தந்திருக்காங்க. ப்ரோ மோடு அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா தந்திருக்காங்க கேமராவுக்கு மட்டும். அடுத்து
பார்த்தீங்கன்னா இதோட ரெசல்யூஷன் 16.9 அந்த மாதிரி நீங்களே வந்து இதோட ரெசல்யூஷன் எல்லாம் சூஸ் பண்ணிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே கேமராவில் வர சேம் செட்டிங்ஸ் தான். அடுத்து இது மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி சின்னதாக தந்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க்கு, ஷட்டர் மோடு எல்லாமே சேமாக இருக்குது. ரெசல்யூஷன் வீடியோவோட ரெசல்யூஷன் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். அடுத்தது இதோட கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கேமரா குவாட் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 13 MP பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா. அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 8 MP தந்திருக்காங்க. அடுத்த 2 MP மேக்ரோ, அடுத்து பார்த்தீங்கன்னா 2 MP இன்னொன்று சப்போர்ட்டுக்கு தந்திருக்காங்க. அடுத்த ஃபிங்கர் பிரிண்டிங் சென்சாரும் பார்த்தீங்கன்னா பின்னாடி தந்திருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 8 MP தான் தந்திருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கம்மியான ஒரு MP, 8 MP தான் செல்ஃபியை பொறுத்த வரைக்கும். விவோட Y15லே பார்த்தீங்கன்னா 16 MP தந்திருந்தாங்க. விவோ Y20லையும் 16 MP தந்திருந்தாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 8 MP தான் தந்திருக்காங்க. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட டிசைனை பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் தந்திருக்காங்க. டிசைனுக்காகவே மொபைலை வாங்கலாம், ஆனால் அந்த மாதிரி தந்திருக்காங்க. விவோவை பொறுத்த வரைக்கும் டிசைன் சும்மா வேறு லெவலில் செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் டிசைன் சும்மா வேறு லெவலில் செஞ்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி இருக்குது. அதை பற்றி ஒன்றுமே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சூப்பராக தந்திருக்காங்க பேட்டரியை பொறுத்த வரைக்கும். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட பெரிய டிஸ்பிளே எவ்வளோ தந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16.44 சென்டிமீட்டர் உள்ள பெரிய டிஸ்பிளே தந்திருக்காங்க. அவ்வளோ பெரிய டிஸ்பிளே இருந்தாலும் அவ்வளோ வெயிட்டாக தான் ஃபீல் ஆகலை. 197 கிராம் தான் பார்த்தீங்கன்னா இதோட வெயிட்டு. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்பேக்டாக தந்திருக்காங்க. கையில் வச்சிருக்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லுக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக தந்திருக்காங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் சும்மா வேறு லெவலில் செஞ்சுருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தா அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் நன்றி.